ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இது உங்கள் சமாதானத்தின் நேரம். எங்களுடைய சாலோம் அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஆலயத்தின் மூலமாக இந்த மாலை நேர வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒவ்வொரு வாரமும் அருமையான நிகழ்ச்சி நம்முடைய கிராஸ் டிவியில் இந்த மாலை நேரத்தில் வருகிறது. அநேகர் பார்க்குறீங்க, சிலர் ஜெபிக்கும்படியாக கூப்பிடுறீங்க. பலருக்காக நான் ஜெபித்திருக்கிறேன். உங்களுக்காக எங்கள் சபை ஜெபத்திலும் தனிப்பட்ட ஜெபத்திலும் நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். ஒரு ஆலோசனை தேவைன்னு சொன்னாலும் நீங்கள் ஆலோசனைக்காக நீங்கள் கேட்கலாம். உங்களுக்காக ஆலோசனை கொடுக்கப்படும். ஒருவேளை எந்த ஒரு ஆவிக்குரிய ஆலயத்திற்கும் நீங்கள் போகலைன்னா எங்கள் ஆலயத்தில் கர்த்தரை ஆராதிக்க நீங்கள் வரலாம். எங்கள் ஆலயத்தினுடைய ஆராதனை விவரங்கள் ஸ்தோத்திரம், இந்த தேவனுடைய வார்த்தை முடிந்த உடனே வரும். அதை பாருங்கள். கர்த்தரை பிள்ளைகளோடு ஆராதிக்க நீங்கள் வாருங்கள். இந்த சமாதானத்தின் நேரம் நிகழ்ச்சியை ஒவ்வொரு வாரமும் தவறாமல் பாருங்கள். எங்கள் திருச்சபை எங்களுக்காக ஜெபியுங்கள். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 14ஆம் அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திரம் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஸ்தோத்திரம், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஸ்தோத்திரம், கேட்கிற கொடுக்கிற தெய்வம், அல்லது ஸ்தோத்திரம் கர்த்தர் நல்லவர், கேட்டதை செய்கிற தெய்வம் என்கிற இந்த தலைப்பில் உங்களோடு கூட சில வார்த்தைகளை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஆண்டு சொல்கிறார், என் நாமத்தினாலே இயேசு என்கிற பெயரில் நீ எதை கேட்டாலும் நான் செய்வேன். ஸ்தோத்திரம். இதில் நம்மளுக்கு ஒரு சின்ன டவுட் வரும். என்னன்னா, அப்பா சொல்லியிருக்கிறாங்க எதை கேட்டாலும் செய்வேன், ஆனால் நானும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், ஏன் செய்ய மாட்டேங்கிறார்? அப்படி டவுட் எல்லாத்துக்கும் வரும். நான் கடனுக்காக பல வருஷம் ஜெபிக்கிறேன், ஆண்டவர் கடன் அடைக்கிறதுக்கு வழிவாசு திறக்கலையே. நானும் வீடு மாட கட்டுமான பணிக்காக ஜெபம் பண்ணுறேன், கட்டி முடிக்க முடியலையே. என் பிள்ளைகள் திருமணத்துக்காக காத்திருக்கிறேன், வயசாகிட்டே இருக்குதே, கர்த்தர் திருமணத்தை வாய்க்க மாட்டேங்கிறாரே, வேலையில் ஒரு உயர்வே இல்லையே. ஒருவேளை நம்ம எல்லாருக்கும் இந்த கேள்வி இருக்குது. சில காரியங்கள் தேவன் தாமதமாக நிறைவேற்றுகிறார், ஆனால் நிறைவேற்றுவார். அவர் பேரில் ஒன்று ஜெபத்தை கேட்கிறவர். ஆமென். சங்கீதம் 65:2 ஜெபத்தை கேட்கிறவரே. ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் தாவீது அவருக்கு பேரை சொல்றாரு, நிறைய பேரை சொன்னாரு. அதுல ஒரு பேரு ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்தை தள்ளாத தேவன். ஸ்தோத்திரம். பரலோகத்தின் வாசமாயிருக்கிற தேவன், ஒத்தாசை கொடுக்கிற தேவன். சங்கீதம் 121:2 ஆமென், ஒத்தாசை தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார், உதவி செய்வேன் சொல்லியிருக்கிறார். ஏசாயா 41:10 நான் உனக்கு உதவி செய்வேன்னு சொல்லியிருக்கிறார். ஸ்தோத்திரம். எபேசியர்ல சொல்லுகிறார், நான் நினைக்கிறதுக்கும் நான் வேண்டிக் கொள்வதும் மிகவும் அதிகமாய் செய்வேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம ஏன் செய்யல பிள்ளைகளே? ஸ்தோத்திரம். செய்தவங்க நிறைய பேருக்கு தேவன் அற்புதம் செய்திருக்கிறார். ஸ்தோத்திரம். பாருங்களேன், சில வசனத்தை வேகமாக சொல்லுகிறேன். யோவான் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஒருவன் அந்த காரியெல்லாம் நமக்கு தெரிந்த காரியங்கள் தான், நான் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்தோத்திரம் நினைப்பூட்டுகிறேன். யோவான் 9:31 பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை. ஸ்தோத்திரம். அப்புறம் பாவம் செய்து கொண்டு நாம் தேவ சமூகத்தில் கேட்டா ஆண்டவர் நமக்கு செவி கொடுப்பதில்லையா? யோசித்து பாருங்க. நான் பாவம் செய்கிறேன், பாவம் தெரிந்து ஒரு பாவம் தெரியாம செய்வதில்லை. இந்த காரியம் தவறு. நம்மளுக்கு ஒரு மனசாட்சி இருக்கு பார்த்தீங்களா? அந்த மனசாட்சி ஒரு காரியத்தை செய்யும்போது தப்பு இல்லை, அந்த மனசாட்சியை சொல்லிடுது. அந்த மனசாட்சி தப்புன்னு சொன்னதை நான் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது என் வாழ்க்கையில தேவன் எனக்கு செவி கொடுக்க மாட்டார். ஒருவேளை என் திறமையினால் அது வாய்க்கலாம், மனிதனுடைய பலத்தினால சில நேரத்தில் வாய்க்க பண்ணானா தேவன் செவி கொடுப்பதில்லை. ஏன்னா பாவத்தோடு உட்கார்ந்து, ஏசப்பா எனக்கு இந்த நன்மையை தாங்கன்னு சொல்லி நான் கேட்கும் போது அவர் செவியையே என் பக்கத்தில் அவர் சாய்க்கவே மாட்டார். பரலோகமே மூஞ்ச திருப்பிக்கிடுது. யோசித்து பாருங்க. ஒரு சின்ன பிள்ளை, நம்ம பிள்ளைகளை யோசித்து பாருங்க. சேட்டை பண்ணி தவறு பண்ணிட்டுனா பிள்ளைகளை ஏசுறோம், கண்டிக்கிறோம். ஒரு ஸ்தோத்திரம். ஒரு சில மணி நேரங்கள் பிள்ளை நம்மகிட்ட வந்தாலும் நம்ம காது கொடுத்து கேட்க மாட்டோம். ஏன்னா நீ தவறு பண்ணிட்ட.
சாதாரண உலகத்தில் இருக்கிற தகப்பன் நம்ம பிள்ளை ஒரு தப்பு பண்ணிட்டா நம்ம கேட்க ஆயத்தமா இல்லையே. ஏன் கேட்க மாட்டேன்? பிள்ளை மனம் திரும்பணும். நம்மளை வெறுக்கிறதுக்காக அல்ல, ஸ்தோத்திரம், நம்மை தள்ளி விடுறதுக்கு இல்லை. என் பிள்ளை அந்த பாவத்தை விட்டு வெளியே வரணும். ஸ்தோத்திரம். யாக்கோபை பாருங்க, பாவம் செய்தார், ஜெபிக்கிறார். ஆனா அவர் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவே இல்லை. ஆசீர்வாதம் அவர் திறமையினால வந்துச்சு. ஆமா, ஆண்டவர் நல்லவர். அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுக்கல. ஜெபிக்கிறார். கர்த்தர் கேட்கறதுக்கு ஆயத்தமா இல்லை. விட்டுருப்பா, நான் கேட்க ஆயத்தமா இல்லை அப்படிங்கிறார். யோசித்து பாருங்க. அப்ப நான் ஒரு பாவம் நம்முடைய வாழ்க்கையில வருகிற ஆண்டவருக்கு பிரியமில்லாத சில குண பாவங்கள் நான் ஜெபிக்கிற என் ஜெபத்தை ஆமென் சொல்ற ஆண்டவர் கேட்க விடாதபடிக்கு தடை பண்ணிருது. பிள்ளைகளே, ஆண்டவருக்கு பிரியமில்லாத அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பிரியமானதை செய்யுங்கள். ஸ்தோத்திரம். பார், 2வது வேதம் சொல்லுகிறது, 66ஆம் சங்கீதத்தில் 18வது வசனத்தை வாசிக்கிறேன். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருப்பேனே ஆனால் என் ஜெபத்தை கர்த்தர் கேட்பதில்லை. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன் ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். அழகா சொல்றார், செவி கொடுக்க மாட்டாரு. ஸ்தோத்திரம். அக்கிரம சிந்தை. அருமையான பிள்ளைகளே, இப்படி நான் சொல்லுகிறேன், சத்தியம் எனக்கு தெரியும். நான் ஆலயத்துக்கு போகிறேன், கர்த்தரை ஆராதிக்கிறேன். ஸ்தோத்திரம். மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணும், ஞானஸ்தானம் எடுக்கணும், நல்ல சபையில போய் கர்த்தரை ஆராதிக்கணும், ஆண்டவருக்காக சேவை செய்யணும், ஆண்டவருக்காக 10ல் 1 ஆண்டவருக்காக கொடுக்கணும், சபையில போதகருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். இந்த சத்தியெல்லாம் நம்ம அறிந்தும் நான் அப்படிதான் இருப்பேன்னு சொல்லி நான் இருக்கும் பொழுது என் ஜெபத்தை கர்த்தர் கேட்பது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். நான் ஆலயத்துக்கு போக ஆரம்பிச்சேன்னா வேதத்தை வாசிக்க ஆரம்பிச்சிருவேன். வேதத்தை வாசிக்க ஆரம்பிச்சேன்னா கர்த்தர் இன்னொரு பேச ஆரம்பிச்சிருவார். கர்த்தர் பேச ஆரம்பிச்சாருன்னா அதுக்கு நான் கீழ்ப்படி ஆரம்பிக்க அதான் வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள். அப்புறம் விடுதலை சத்தியத்தில் இருக்குது. அப்புறம் சத்தியத்தை அறிந்தும் அந்த சத்தியத்தில் கீழ்ப்படியாமல் இருக்கும்போது ஒரு ஊழியக்காரர் சொன்ன ஒரு சின்ன சம்பவம் ஞாபகத்தில் வருது. ஒரு சகோதரருக்கு இடுப்பு பக்கத்தில் ஒரு சின்ன கட்டியா. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை. ரொம்ப நாள் சபைக்கு வாரார், ரட்சிக்கப்பட்டாரு. ஆனால் ஞானஸ்தான சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமே இருந்திருக்கிறார். ஒரு நாள் பாஸ்டர் உங்கள் வீட்டில் பேசியிருக்கிறாங்க, ஏன் சகோதரா ஞானஸ்தானம் எடுக்க மாட்டேங்கிங்க? இல்லை பாஸ்டர், ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு எனக்கு ஸ்தோத்திரம் ஒரு உற்சாகம் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருக்கிறார். உடனே அவர் கட்டிக்காக ஜோம் பண்ண சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்திருக்கா. அப்போ பாஸ்டர் ஒரு நாள், சகோதரா, ஒருவேளை நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டால் ஒரு மாறுமான்னு நினைக்கிறேன், நீங்கள் ஏன் அந்த சத்தியத்தை கீழ்ப்படியக்கூடாது? கீழ்ப்படிஞ்சு பாருங்க, ஒரு அற்புதம் நடக்கலாம். சரின்னு அவர் அந்த கட்டிக்காக, ரட்சிக்கப்பட்ட நபர் தான், அந்த கட்டி மறையணும், அந்த வலி வேதனை நீங்கணும் என்பதற்காக தன்னை இந்த சத்தியத்துக்கு ஒப்பு கொடுத்தாராம். ஒப்பு கொடுத்த அந்த மாதம் அந்த போதர் கையினால ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார். பெற்றுக்கொண்டு சில வாரங்களுக்குள்ளாக அந்த கட்டி இருக்கிற இடத்தை விட்டு மாறினதாக அந்த ஊழியக்காரர் சாட்சி கொடுத்தார். ஆண்டவருக்கு மகிமை. ஒருவேளை மகளே, நம்ம சத்தியத்தை அறிந்தும் சில சத்தியத்தை கீழ்ப்படியாம நாம் இருக்க சில ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்காமல் இருக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. கொடுங்கள், கொடுக்கப்படும். ஏன் கடன்? ஸ்தோத்திரம். ஏன் கடனுக்கு மேல கடன், வட்டிக்கு மேல கடன்? நீங்க கொடுக்குறீங்களா? ஆமென். ஸ்தோத்திரம். ஒருவன் எனக்கு ஊழிய பிதா கனம் பண்ணுவார். ஏன் கனம் இல்லை? மனிதர்கள் தூத்தி திரிகிறாங்களே, குடும்ப அங்கத்தினர்கள் தூற்றுறாங்களே, கனம் இல்லையே. நீ ஊழியம் செய்து பார், பிதா கனம் பண்ணுவார். ஜனங்களுடைய கனம் பண்ணுவாங்க, மேன்மைப்படுத்துவாங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். பிள்ளைகளே, அப்படின்னா நான் அறிந்த வேதத்துடைய சில சத்தியமான வசனங்களை நான் கடைபிடித்து நான் கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் எனக்கு செவி சாக்கிறார். சபையின் போதகராக இருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்க வேண்டும் என்கிற சத்தியம் நமக்கு தெரியும். சபை கூடி வருதல் விட்டுக்கூட, ஆனாலும் விட்டுட்டு இடையில எனக்கு இந்த பிரச்சனை, கர்த்தர் எப்படி செவி சாய்ப்பார்? பிள்ளைகளே, பாவிகளுக்கு பாவம் செய்து ஜெபம் பண்ணும் பொழுது நம்ம ஜெபத்தை கர்த்தர் கேட்பதில்லை. 2வது, ரட்சிக்கப்பட்டு சத்தியத்தை சரியா கடைபிடிக்காம ஆமென் ஸ்தோத்திரம் இருக்கும் பொழுது கர்த்தர் நம் ஜெபத்துக்கு செவி சாய்ப்பதில்லை. 3வது, நீதிமொழிகள் 28:9 சாலமோன் ராஜா இப்படியாக எழுதியிருக்கிறார் பாருங்களே, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குடைய ஜெபம் அருவருப்பானது.
ஸ்தோத்திரம். வேதத்தை வாசிக்க மாட்டாங்க, வேதத்தை கேட்கறதுக்கு நேரம் எடுக்க மாட்டாங்க, சபையில பிரசங்கம் பண்ணும் பொழுது பிரசங்கத்தை ஆர்வமா கேட்க மாட்டாங்க. ஆனா ஜெபம் பண்ண லம்ப ஆசீர்வாதம் வேணும்னு நினைக்கிற ஆட்கள் உண்டு. அவங்க ஜெபத்தையும் கர்த்தர் கேட்பது இல்லையா. ஆண்டவர் நல்லவர். ஸ்தோத்திரம். ஆலயத்துக்கு போனா தேவனுடைய வார்த்தையை நல்லா கவனிங்க. அந்த வார்த்தை உங்களுக்கு தான் பேசப்படுது. அந்த வார்த்தை உள்வாங்கி கொள்ளுங்கள். அந்த வார்த்தைக்கு உண்மையா கீழ்ப்படி ஆயத்தமாருங்க. டெய்லி ஒரு 1-2 அதிகாரங்களை வாசியுங்கள், தியானியுங்கள். அந்த வார்த்தையின்படி நடக்கத்தங்களை அர்ப்பணித்து பாருங்கள். வேதத்தை வாசிக்கிறதுக்கோ, வேதத்தை தியானிப்பதற்கோ, வேதத்தை கேட்பதற்கோ யார் நேரம் எடுக்கலையோ அவங்க எவ்வளவு ஃபாஸ்டிங் போட்டு எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் அவங்க ஜெபத்தை தேவன் அங்கீகரிப்பது இல்லை. தேவன் அவங்களுக்கு அற்புதம் செய்வது இல்லை. உங்க சூழ்நிலை எப்படி இருக்குது கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் வேதத்துக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கிறேன்? என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை இருக்குதா? நான் பாவம் செய்கிறேன்னா ஸ்தோத்திரம். என் ஜெபத்தை அவர் தள்ளி விடுகிற தேவன் ஊதி போடுறார் அப்படிங்கிறார். ஸ்தோத்திரம். ஆனா கர்த்தருக்கு பிரியமான செம்மையானவர்கள் ஜெபம் கேட்கப்படுகிறது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். பொதுவா நான் சில காரியத்தை நான் சொல்றேன் பாருங்களேன். ஸ்தோத்திரம். ஜெபிக்கும் பொழுது விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். விசுவாசம். இரண்டாவது கண்ணீரோடு, ஆகார் அன்னாள் கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். மூன்றாவது ஆலயத்தில் வந்து ஸ்தோத்திரம் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு நல்ல பதிலை தேவன் வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை. பரிசுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொண்டு ஆராதிக்கிற ஜெபங்களுக்கு நல்ல பதிலை தேவன் வைத்திருக்கிறார். மற்றவங்களுக்காக யோபு போல மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போது தனக்கு தேவன் அற்புதங்களை செய்கிறார். எந்த விதத்தில் சந்தேகப்படாம, அவிசுவாசப்படாம, முறுமுறுக்காம தேவ சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நிச்சயமாய் தேவன் அற்புதங்களை செய்வார். ஏன்னா அவர் பேர் ஜெபத்தை கேட்கிறவர். விசுவாசம் இருக்குதா? நம்பிக்கையோடு ஆண்டவரோட போறீங்களா? கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்களா? மற்றவங்களுக்காக ஜெபிக்க நம்ம முயற்சி பண்றோமா? ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை. அப்படிலாம் நம்ம ஜெபிக்கும் போது என் ஜெபம் ஏசப்பாவால் அங்கீகரிக்கப்படுகிறது. நான் எதுக்கெல்லாம் ஜெபிக்கிறேனோ அதை ஆண்டவர் கேட்டு அவர் பதில் கொடுக்க நான் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். ஒரு சின்ன சம்பவத்தை, யாவத்தில் வருகிற ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லுகிறேன். என் தேவன் ஜெபத்தை கேட்கிற தேவன். ஸ்தோத்திரம். எப்போ கேட்க மாட்டாரு? ஸ்தோத்திரம். வேதத்தை நான் விட்டு விலகும் பொழுது, அக்கிரம சிந்தை சத்தியத்தை விட்டு விலகும் பொழுது, பாவிகளோடு பாவம் செய்யும் போது என் ஜெபம் கேட்கப்படுவதில்லை. எப்போ கேட்பாரு? விசுவாசத்தோடு ஜெபித்தா, நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணா, ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணா, வைராக்கியமா அப்படியா ஜெபம் பண்ணா. நிறைய காரியம் இருக்குது. ஸ்தோத்திர பிள்ளைகளே, இப்படி ஜெபம் பண்ணா என் ஆண்டவர் கேட்பார். ஸ்தோத்திரம். ஒரு பெரிய ஒரு கிராமத்தில் ஸ்தோத்திரம் ஒரு பெரிய பணக்கார நபர், வயது முதிர்ந்தவர், திடீர்னு ஒரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு போர்டு வச்சாராம். குறிப்பிட்ட இந்த தேதியில காலையில ஸ்தோத்திரம் குறிப்பிட்ட இந்த மணிலிருந்து இந்த மணி வரைக்கும் ஸ்தோத்திரம் யாரெல்லாம் வீட்டுக்கு வந்து என்னோட பேசுறாங்களோ அவங்களோட கடன்கள் அடைக்கப்படும் என்று ஸ்தோத்திரம் ஒரு நாளை குறித்து ஒரு நேரத்தை குறித்து வச்சிருந்தார். ஸ்தோத்திரம். எல்லாரும் பார்த்தாங்க. எல்லாம் தீயா கிராமம் முழுவதும் பரவிட்டான். எல்லாரும் இந்த மனுஷன் பைத்தியம் முடிச்சிட்டா, இவர் எப்படி கொடுப்பாரு? ஆனால் ஒரு பெரிய பணக்காரர். சிலருக்கு நம்பிக்கை இருந்துச்சு, கொடுத்தாலும் கொடுப்பார். சிலர் சொன்ன எப்படிலாம் ஏமாத்துறதுக்கு. இந்த பணக்காரங்களுக்குள்ளே வேலை இப்படிதான், நம்மளை வச்சு கேலி பண்றது கிண்டல் பண்றதுக்கு செய்யறாங்கன்னு சில குரூப் பேசிச்சு. எப்படிலாமோ பேசினாங்க. குறிப்பிட்ட நாள் வந்துச்சு, குறிப்பிட்ட நேரம் வந்துச்சு. ஸ்தோத்திரம். அந்த நேரத்தில் ஸ்தோத்திரம் எல்லாரும் வந்தாங்க. ஆனால் அந்த வீட்டுக்குள்ள யாரும் போகலை. எல்லாரும் ஸ்தோத்திரம் அந்த மனுஷன் என்ன பண்ணுவாரு தெரியல குறிப்பிட்ட ஒரு மணி நேரம் தான் டைம் வச்சிருந்தார். அதற்குள்ள வர்றவங்களுக்கு அவன் கேட்கிறதான பணங்கள் கடன்கள் அடைக்கப்படும் என்று அவர் வச்சிருந்தார். ஆனால் யாருமே உள்ள போல. ஸ்தோத்திரம். கடைசி நிமிஷம் அந்த 1 மணி நேரம் முடிக்கிற கடைசி நிமிஷத்தில் ஒரு வயதான தம்பதிகள் 2 பேர் வந்து இந்த போர்டை பார்த்தாங்களா. அப்போ பார்த்தவொடனே யாராவது உள்ளே போனீங்களா? யாருக்காவது கிடைச்சதா? இல்லையா, அந்த பணக்காரன் ஏமாத்துறான், அவன் வேலை இல்லாமல் இந்த போர்டை வச்சு ஏமாத்துறான்னு சொல்லி எல்லாரும் கேலி பண்ணா கண்ணு சிரிச்சாங்க. இவங்க அந்த தம்பதிகள் எதை குறித்து கவலைப்படலை. ஸ்தோத்திரம். கையில் ஒரு பெரிய லிஸ்ட் வச்சுருந்தாங்க. நேராக கதவை திறந்தாங்க. அந்த நேரம் முடிய போகிற நேரத்தில் அந்த கதவை திறந்து உள்ளே போனாங்க. உள்ளே போனவுன்னா அந்த பெரிய பணக்காரனை பார்த்தாங்களா. அந்த பணக்கார தம்பதிகள் 2 பேரையும் அவன் அன்போடு உபசரித்து
அவர்களுக்கு நல்ல டீ காஃபிலாம் கொடுத்துட்டு ஸ்தோத்திரம் உங்களுடைய பிரச்சனை சொல்லுங்க, நாங்கள் தீர்வை தருகிறோம்னு சொன்னாங்களா. அவர் எழுதி வச்ச அந்த கடன் காரியத்தை எல்லாம் அவரை காட்டும் போது ஸ்தோத்திரம் எல்லா கடனையும் நான் அடைக்கிறேன் என்று சொல்லி ஒரு முத்திரை போட்டு நீங்கள் சந்தோஷமாக வீட்டுக்கு போகலாம் அப்படி சொன்னாங்களாம். ஸ்தோத்திரம். இவங்க ரெண்டு அந்த வயதான ரொம்ப சந்தோஷம், என் கடன்லாம் மாற்றப்பட்டு சொல்லி சந்தோஷமாக கையை பிடிச்சி வெளியே வரும்போது ஸ்தோத்திரம் மணி அவர் சொன்ன நேரம் முடிகிறது. வெளியே வாராங்க. அப்போ சொல்லிட்டு வாரார், ஐயா என் கடனெல்லாம் அந்த பெரிய மனுஷன் அடைச்சிட்டாரு. ஸ்தோத்திரம். அவருக்கு நன்றின்னு இவங்க சத்தம் போட்டு வெளியே வராங்க. எல்லாரும் அப்போ ஐயோ இந்த மனுஷன் கடன் அடைச்சிட்டாரு, எல்லாரும் உள்ள வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்களா. அப்போது கேட் அடைக்கப்படுது. டைம் முடிஞ்சு போச்சு. இந்த யாரையுமே அந்த பணக்கார சந்திக்க விருப்பப்படலை. நீங்கள் எல்லாம் வீட்டுக்கு போகலாம். எல்லாரும் யோசித்து பார்த்தியோ நம்ம முதல்ல பேருந்தா என் கடன் அடைச்சிருக்குமே, நான் பேருந்தா கடன் அடைச்சிருக்குமே. ஸ்தோத்திரம். பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் குறித்து என்ன இருக்குது? ஸ்தோத்திரம். தவறான என்ன இருக்குதா? எங்கே ஸ்தோத்திரம் கோயிலுக்கு போய் தான் பார்க்குறோம் ஏசப்பா எங்கே அற்புதம் செய்ய போகிறாரு. ஸ்தோத்திரம். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அதெல்லாம் கேட்காதீங்க. நீங்கள் நம்பிக்கையோட ஏசப்பாட்ட வருவீங்கன்னா அவர் நம்பிக்கைக்குரிய தேவன், தன்னையே ஒப்பு கொடுத்தவர். அற்ப கடனை மாற்ற மாட்டாரா? தன்னையே ஒப்பு கொடுத்தவர். உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணத்தை நடத்தி வைக்க மாட்டாரா? தன்னையே ஒப்பு கொடுத்தவர். உங்கள் வீடு கட்டி கொடுக்க மாட்டாரா? ஏன் அவிசுவாசப்படுறீங்க? ஏன் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறீங்க? விசுவாசத்தோட டெய்லி ஆண்டு சமூகத்தில் ஜெபம் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு அற்புதம் நிச்சயமாய் தேவ சமூகத்திலிருந்து வரும் என்று சொல்லுகிறேன். ஜெபம் பண்ணட்டா, ஏசப்பா என் அவிசுவாசத்தை மன்னிச்சிருங்க, நான் பாவம் செய்ய மாட்டேன், சத்தியத்தை நடக்க நான் அர்ப்பணிக்கிறேன், வேதத்தை வாசித்து தியானிக்க நான் நேரம் எடுப்பேன், நீங்க ஒப்பு கொடுங்க. தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்பார். பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே அப்பா நன்றி. அப்பா ஜெபத்தை கேட்கிறவரே, எங்கள் ஜெபம் கேட்கப்படுவதற்காக நன்றி. கேட்கப்படாதபடிக்கு தடையாயிருக்கிற எங்களுடைய ஆண்டவரே குறைகள் மன்னிக்கப்படட்டும். யாரெல்லாம் என் ஜெபம் கேட்கப்படணும், எனக்கு ஒரு அற்புதம் செய்யணும்னு சொல்லி யாரெல்லாம் தேவ சமூகத்தில் பாரத்தோடு கண்ணீரோடு விசுவாசத்தோடு ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொருவருக்கு அற்புதம் நடக்கட்டும். வியாதிகள் மாறட்டும், தரித்திரம் நீங்கட்டும், கடன் பாரங்கள் நீங்கட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய மகிமை ஒவ்வொருவர் மேல இறங்கி வரட்டும். இந்த கிராஸ்டி மூலம் பார்க்கிற எல்லாரையும் ஊழியக்காரர் ஆசீர்வதிக்கிறேன். அவங்களுக்கு கர்த்தர் நன்மைகளால் நிரப்பி ஆசீர்வதிங்க. உங்கள் சமாதானத்தின் நேரம் நிகழ்ச்சியை இந்த வாரம் எங்களுக்கு ஆசீர்வாதித்து தந்த தேவனுக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.